நேயர்கள் அனைவருக்கும் இன்று 29ஆம் தேதி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது கருத்து கணிப்பு. இன்னும் சற்று நேரத்தில் 6 மணிக்கு மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் முடிய போகிறது. தேர்தல் கமிஷன் 6 மணிக்கு மேல் வெளியிடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக கிடைத்த தமிழ்நாட்டுடைய ஓட்ட நிலவரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 1984 தமிழக அரசியலில் இதுகாரம் 40 ஆண்டுகள் நமக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த வரலாற்றில் ஒரு தொடர்ந்து பார்க்கிற போது எந்த தேர்தலையும் போல் இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு சப்பு இல்லாத தேர்தல் அல்ல. என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் புரியாமல் ஹேஷியம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, தாவேகாவினுடைய நடிகர் விஜயனுடைய அந்த வரவு இப்போது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகாவினுடைய விஜயனுடைய அந்த வரவின் தாக்கம், குறிப்பாக சொல்ல போனால், அவர் ஆட்சியை பிடிப்பாரா? அதற்கான சாத்தியம் இல்லை. நூற்றுக்கணக்கில் இடங்களை ஜெயிப்பாரா? அதற்கும் சாத்தியம் இல்லை. அப்ப என்ன நடக்க போகுது நாம இப்ப பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது விஜய் அதிமுக 21 பெற்ற வாக்குகள், திமுக 21. நான் 24 பேசுறேன், 21 மட்டும் தான் பேசுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 80% வந்துட்டாங்க. 79, 80 வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த 80%-லையும் அன்றைக்கு அமமுக பெற்ற வாக்குகள் மற்றும் சீமான் பெற்ற வாக்குகள்ல தான் பிரிக்க போறாங்க. வேற அவங்க அதெல்லாமல் வேற எதுவுமே பிரிக்க முடியாது. 100% இவர்களுக்கு கிடைச்ச வாக்குகளை தான் இன்னைக்கு 3வது பிளேயரா பிரிக்க போறார். இப்ப அதிமுகவுக்கு முதலில் என்ன இடையூறு? முதலில் அதிமுகவுக்கு என்ன இடையூறுனா, அதிமுக கடந்த முறை 40 விழுக்காடும் 39, அதற்கு பிறகு 24 20% அவர்கள் குறைந்து போனார்கள். இதற்கு காரணம் பழனிசாமிக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். செல்வி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், திரு கருணாநிதியை போன்ற ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் அவர் இல்லை. அது அவருக்கு பெரிய டிராபேக். அடுத்து கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டால், தனி கட்சி ஆரம்பித்து விட்டார் திருமதி சசிகலா அவர்கள். அது தமிழ்நாட்டில் தென்பகுதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தேர்தலில் சிறிய அளவுக்கான வாக்கு சதவீதம்தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். தஞ்சாவூர் மற்றும் பல பகுதிகளில், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, பெரியகுளம், திருச்செந்தூர், அம்பாசமுத்திரம், தென்காசி, விருதுநகர், நாகை, இப்படி எல்லா இடங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதே போன்று ஓபிஎஸ் போனது, அன்வர் ராஜா போனது, வைத்தியலிங்கம் போனது, மைத்ரேயம் போனது, மனோஜ் பாண்டியன் போனது, இன்னும் எல்லோரும் போய்கொண்டே விட்டார்கள். செங்கோட்டையன் கவுண்டர் பெல்ட்டில் போனது, எல்லாம் காலி. அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவுக்கு எந்த வாக்கு, திமுகவின் பகிங்கிற எதிரிகளின் வாக்கு, அவன் எந்த காலமும் திமுகவுக்கு ஓட்ட போட மாட்டான். அந்த வாக்கு அதிமுகவுக்கு தான் கிடைச்சது, வேற வழி கிடையாது. அவன் திமுகவுக்கே போட மாட்டான். பிறப்பால் திமுக எதிரி ஒரு குரூப் உண்டு. 5%, 6%, 7% உண்டு. அந்த ஓட்டு இந்த முறை அதிமுகவுக்கு கிடையாது, அது தாவேகாவுக்கு போகுது. ஏன்னா அதிமுக பலம் இல்லை, போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கான்செப்ட். இது அதிமுகவுக்கு பெரும் பலகீனம். இரண்டாவது, அதிமுகவின் பலகீனம், பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டு சேர்ந்தது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்மறை நிலை கொண்டிருக்கக்கூடிய மைனாரிட்டிகள், கிறிஸ்தவ மைனாரிட்டிகள், இஸ்லாம் மைனாரிட்டிகள் அவர்கள் வாக்கு போடவில்லை. அது அதிமுகவின் பலகீனம். மூன்றாவது, முக்குலத்தோர் வாக்கு வங்கிகள், அது முழுமையாக இழக்கிறார். கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ பெற்றதை போன்று
இந்த முறை எப்போதும் இல்லை. அது இந்த முறை மிக மோசம். அதிமுகவுக்கு அடிப்படையான சில தொண்டர்கள் போட்டாலும் அதிமுக அனுதாபிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் இந்த முறை புதிய ஒரு மாற்றத்தை தேடி விஜய் பக்கம் போறாங்க. இதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்போட்டுகள் அதிமுகவுக்கு இல்லை. அதே போன்று இரண்டாம் கட்சமாக இளைஞர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு இல்லை. மூன்றாவதாக அதிமுக அனுதாபிகள் குடும்பத்தில் இருப்பார்கள், திமுகவுக்கு போடல, அவங்க ஓட்டு அதிமுகவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் பெரும் சாதியாக இருந்த முக்குளத்தோர் வாக்குகளில் பெரும் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அது ஓட்டு இல்லை. கட்சியிலிருந்து பெரிய தலைவர்கள் பிரிந்து போனதுனால ஒரு பேட் நெகட்டிவ் இமேஜ். இப்போ அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டோலாம் பெரிய அளவில் அதிமுகவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. பிரச்சாரத்துக்கு நிறைய வந்தாங்க, பட் பெரிய கரிஷ்மா யாரும் இல்லை. ரெண்டாம் மட்ட தலைவர்கள் வேலுமணியோ தங்கமணியோ ஒருத்தரும் பெருசாக இல்லை. இது அதிமுகவுக்கு பாரம்பரிய இலை ஓட்டுகள் கிடைக்கும். எந்த நேரமும் நம்ம இலைக்குத்தான் போடுவோம் அப்படிங்கிற ஓட்டு அவர்களுக்கு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற மைனஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், ப்ளஸ் என்பது அவர்களுக்கு இந்த முறை மைனஸ் தான் இருக்கு. காரணம், திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு என்பது 5% ஆன்டி இன்கம்பன்சி. அந்த கட்சியில் மூத்த தலைவர்களின் ஊழல், லோக்கல் செய்கிற அடாவடிகள், அத்துமீறல்கள், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிலைபெறுத்த முடியாமல் போனது, இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு 5% மைனஸ். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர இடைநிலை ஆசிரியர்கள், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தும் தூய்மை பணியாளர்கள், சர்வேயர்கள், சத்துணவு பணியாளர்கள் எல்லாம் போராட்ட களத்தில் 8 லட்சம் பேர், கிட்டத்தட்ட அதில் ஒரு 30-40 லட்சம் ஓட்டு இருக்கு. அந்த வாக்குகள் இந்த முறை இல்லை அவருக்கு. இந்த முறை அது விஜய்க்கு தான் போகும், அதிமுகவுக்கு போகாது. ஏன்னா அதிமுகவை எதிர்த்து இவர் வாக்கு கொடுத்தா இவருக்கு போனார். இப்போ அந்த வாக்குகள் கூட இதுவரை முதலாக உடைபெறுகிறது திமுகவுக்கு. மூன்றாவது நிலை, மைனாரிட்டிகளில் முஸ்லீம் வாக்காளர்கள் 67 வாக்களித்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை முதலாக முஸ்லீம் இளைஞர்கள், மிகவும் முஸ்லீம் சமூகத்தில் ரொம்ப வறுமையின் கீழ் இருக்கக்கூடிய எளிமையான மக்கள், அது முதலாக இதுக்கு திமுகவை விட்டு தாவேகாவுக்கு போகிறது. அது பெரிய, டிஎம்கே பொறுத்தவரை பெரிய லாஸ். இது பெரிய லாஸ், சாதாரணமான லாஸே கிடையாது. 30% மேல் இது அவர்களுக்கு பெரிய லாஸுங்க. எந்த முஸ்லீம் கூட்டணி இருந்தாலும் நான் எல்லா இடத்துலையுமே கேட்டேன், பல இடங்கள்ல. அடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கடலோர மீனவர்களில் பெரும்பாலும் பெர்னாண்டஸ் கிறிஸ்தவர்கள், மண்டைக்காட்டில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக இருப்பார்கள். ராமநாதபுரத்திலும் இருக்கிறார்கள், தங்கச்சி மடம் அங்கெல்லாம் இருக்காங்க. அதில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கத்தலிக் கிறிஸ்டியன்ஸ், அவர்களின் வாக்குகள் இந்த முறை உடைபெறுவது திமுகவுக்கு பெரும் நஷ்டம். இஸ்லாம் இளைஞர்களின் வாக்குகள் 30%, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஏனைய இளைஞர்கள், சிறுபான்மையினர் வாக்குகளே ஒரு 5-6% போயிடும். அது திமுகவுக்கு பெரிய நஷ்டம். அரசு ஊழியர்கள் பெரிய நஷ்டம். அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஓவரால் பெர்செப்ஷன் 5%, அது நஷ்டம். தலித் இளைஞர்களின் வாக்குகள் இந்த முறை இல்லை. இளைஞர்களின் வாக்குகள் இந்த முறை இல்லை. அது எல்லாமே தாவே அறுவடை செய்கிற மாதிரி தான் தெரியுது. ஓவரால் திமுகவுக்கு வாக்களித்த அது இந்த மாய கவர்ச்சியால் அது போகிறது. அப்போ திமுகவை என்ன சிக்கல் என்னால் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கு திமுக. திமுகவுக்கு அடிப்படையான வாக்குகள் 1991 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு 23% பெற்ற அந்த வாக்குகள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவன் சூரியனுக்கு தான் போடுவான், அதே மாதிரி ரெட்டலைக்கு தான் போடுவான், அதெல்லாம் மாற்றமில்லை. திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தார்களே, இது ஓரளவு ப்ளஸ் பாயிண்ட் நிச்சயமாக. இந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கு காசு கொடுத்தது, 1000 ரூபா கொடுத்தது, வந்தால் 2000 ரூபா அறிவிச்சது,
பொங்கலுக்கு ஒரு 3000, அதுக்கப்புறம் ஒரு 5000, அதுக்கப்புறம் 8000 ரூபா கிட்டு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியல. திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வாரிசு அரசியல். இந்த துரைமுருகன், ஒன்றுக்கு உதவாத பொன்முடி, இவங்கெல்லாம் கட்சி கெடுத்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தது மக்கள் விரும்பலை. KKSSR ராமச்சந்திரன், பெருத்த பரிச்சாலிகளுக்கெல்லாம், இளைஞர்களுக்கு கொடுக்காமல், அது அவங்க யாரும் விரும்பலை. இது திமுகவுக்கு மைனஸ். இந்த மைனஸில் ப்ளஸ்ஸு அவங்க செய்த அந்த நலப்பணிகள் கொடுத்த காசும் அடிப்படையான அந்த கூட்டணி மற்றும் திமுகவின் பாரம்பரிய உதயசூரியன் வாக்குகள். கூட்டணியில் மிக முக்கியமாக திருமாவளவன், காங்கிரஸ் கட்சிகள்லாம் ஓரளவுக்கு இந்த முறை அவர்களுக்கு கிடைக்கும். தேமுதிகவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, 1/2%, 1/4% இருக்குது. நாயுடு ஓட்டு வரும், தெலுங்கு ஓட்டு வரும், எல்லா இளைஞர்களுமே இன்றைக்கு கொஞ்சம் போயிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட். ஷார்ட்டாக தான் சொல்லணும். விஜய் அப்போ 50% பெறுவாரா? அது சாத்தியமில்லை. கூட்டணி இல்லாமல் எவனும் வெற்றி பெற முடியாது. அதுக்கு விஜய் மட்டும் விதிவிலக்கல்ல. விஜய்க்கு பொறுத்தவரை விஜய்க்காகவே விழுகிற ஓட்டு, மற்றெல்லாம் மண்ணாங்கட்டி, மண்ணு தான். எந்த தலைவனையும் யாரும் பிடிக்காது, விஜய்க்காக விழும். 15 லட்சம் புதிய வாக்காளர்கள், அனைத்து சமூகங்களிலும் உள்ள இளைஞர் வாக்காளர்கள், பெரும்பான்மையான பெண்கள் வாக்காளர்கள், மாற்றத்தை நோக்கிய வாக்காளர்கள், அரசு ஊழியர்கள் அதிருப்தி, ஏற்கனவே டிஎம்கேனுடைய செயல்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள், வாக்குறுதிகள் அதிப்பாளர்கள், இதெல்லாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவு சதவீதம் பிடிக்கலாம். இப்பொழுது விஜய் என்கின்ற அந்த சுனாமி அலை நாம் தமிழர் கட்சியும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய முறைமைகளை எப்போதும் பேசிக்கொண்டே இருந்து என்ன செய்வது? வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை, நாம் வெற்றி பெறக்கூடிய தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூட இந்த கட்சியில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க. அது நாம் தமிழருக்கு பாதிப்பு தான். கூட்டத்தை கூட்டினார், வாக்கில் அது கன்வெர்ட் ஆகாது. திமுகவுக்கு பிடிக்காத வாக்கெல்லாம் நாம் தமிழருக்கு போச்சில்ல. இந்த ஓட்டெல்லாம் இப்போ நாம் தமிழருக்கு இல்லை. அதிமுகவை பிடிக்காத ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு போச்சல்ல, அது இப்போ அதிமுகவுக்கு போகாது. இது எல்லாத்தையும் இங்கே தானே வருது, எல்லாம் இங்கே தான் வருது. நாம் தமிழருக்கு ஒன்றும் வராது. அதிமுக பிடிக்காதவன் அதிமுக பிடிக்காது, திமுகவும் பிடிக்காது, நாம் தமிழருக்கு தான் போட்டான். அப்போ அந்த ஓட்டுகள்லாம் இப்போ அங்கிருந்து போகும்போது அவருடைய சதவீதம் பாதியாக மாறும். திருமதி சசிகலா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர்களை பற்றி கடந்த முறை எந்த பதிவும் இல்லாததனால் அவர் இப்போது பெறுகிற அந்த வாக்கு பெரும் பிரளயத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் அல்ல, மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தலாம். ஏன்னா இப்போ வாக்கு லீடிங் ரொம்ப கம்மி தான் வரப்போகுது. இப்போ திமுக எத்தனை சதவீதம், அதை கணக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதை கால்குலேஷனில் நாளைக்கு தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறது ஓவரால் பெர்செப்ஷன் ரிப்போர்ட் படி சொல்லியிருக்கேன். விஜய் வெற்றி பெறுவது எத்தனை தொகுதிகள் என்ற கால்குலேஷன் நம்மள்கிட்ட இல்லை. பெரிய அளவில் அவர் வெற்றி பெற மாட்டார். ஆனால் வாக்குகளில் சிதறல்களை ஏற்படுத்துவார். அது ஒரு பெரிய சமுத்திரத்தில் வீசுகிற கடல் அலைகள் கரைகளை உடைப்பதை போன்று இந்த பக்கம் உடைக்கும், அந்த பக்கம் உடைக்கும். அந்த உடைப்பில் ஒரு இடத்துல திமுக அதிமுகவுக்கு 10,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விக்கிரவாண்டி தொகுதியில் 7,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் காட்டுச்சு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் 2021 கடைசியாக நடந்ததில். அந்த 7,000 ஓட்டு வித்தியாசத்தை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், அது அதிமுகவுக்கு வாய்ப்பாக போகும், இல்லைன்னா திமுகவுக்கு வாய்ப்பாகும். ஒரு 10,000 ஓட்டு டிஃபரெண்டில் திமுக ஜெயிச்சதுன்னா அந்த 10,000 ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் காலி. அதிமுக ஓட்டு ஜெயிச்ச 3,000 ஓட்டு விஜய் எடுத்துட்டாருன்னா அந்த பக்கம் திமுக ஜெயிச்சிடும். இது இந்த மாதிரி சில தொகுதிகள் 234 தொகுதிகளில் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு கடலாடி எடுத்துக்கிடுங்க, திருச்செந்தூர், காயல்பட்டினம், கடையநல்லூர், பாளையங்கோட்டை, இளையாங்குடி, ஆயிரம் விளக்கு, துறைமுகம், இப்படி நிறைய இடங்கள், விழுப்புரம், இந்த மாதிரி திண்டிவனம், எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த 2 சமூகம் தான் திமுகவை காப்பாத்துச்சு.
இப்போ அந்த 2 சமூகத்தில் இஸ்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் போகிறாங்க. தலித் சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான இளைஞர்களும் இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களிக்கிறார்கள். எல்லா சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களிப்பதாகத்தான் நாம் பேசுவதிலிருந்து தெரிந்து கொண்டது. திருப்போரூரில் என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய மூத்த ஜேர்னலிஸ்ட்டு மரியாதைக்குரிய பெர்னா ஃப்ராய் டெல்லியிலிருந்து வந்து எடுத்த கணிப்பும் அதை தான் எனக்கு சொல்லியிருக்கு. இப்படி பல டிசன்ட் இருக்கிறது. இது ஓட்டு எவ்வளோ கன்வெர்ட் ஆகுங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளோ சீட்டு கிடைக்குதா, அவர்கள் ஹங் அசம்பிளியா அல்லது கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைப்பார்களா என்பதை நாம் பொறுத்து பார்க்கணும். அதிமுக முழுமையாக வலுவிழக்குமா, இதெல்லாம் ரொம்ப பல சிக்கல்கள் இருக்கிறது. நாளை மீண்டும் அடுத்த செய்திகளோடு எத்தனை சதவீதத்தை இவர் பெறப்போகிறார், இவருடைய டிராஸ்டிக் எஃபெக்ட் எப்படி இருக்கிறது என்பதை நாளை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.